ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದಯಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறார். கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். கார்த்தால 8:04 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9:34, அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் மனை பூஜை செய்கிறது, அதை தவிர வாசக்கால் நடுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வாசல் பந்தல் போடுறது, புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதை தவிர மனைக்கு அடுகோல் ஊன்றது, அதை தவிர பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் பண்ணலாம். அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த 90 நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோன்னா 5ஆக பிரிச்சிருக்கா. இது 18 நிமிஷமாக பிரிச்சிருக்கா. வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் 18 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறார், சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதற்கு பிறகு போஜனம் செய்தல், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும், அதாவது கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:52 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக, அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலையை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 24ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திரிதினஸ்பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது கரிநாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே பிரதமையை ஆரம்பிச்சு விடுறது. அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதிச்சு 60 நாழிகையும் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகையும் இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்றைக்கி கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 27/4/2024 சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்பிறை போகிறதுனால தேய்பிறை 4ஆம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது, தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது, எல்லா விஷயங்களும்
சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம, அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்காரருக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம், வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கொட்டிட்டு வாங்க, பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பாருங்கள். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதும், 9ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதும், 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடையிறதும், அதாவது செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் அடையிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புதிய முயற்சிகளை உங்களுக்கு கொடுப்பார். அந்த முயற்சிகள் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் அதீதமாக சுவப்பற்று போயிருக்கு, வலுத்து போயிருக்கு. அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 4ஆம் இடம் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் அதாவது புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நண்பர்கள், சுற்று வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெயரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6-11 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போய் இருக்கிறதும் 25ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கேத்துவோட சம்பந்தம் இருக்கிறதுனால தொழிலில் வந்து அதாவது மைன்யூட் ஒர்க்கிங் பிரகாரம் வந்து சின்ன சின்ன சிதறல்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் போனார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது. உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்துல வந்து 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமைகிறதுனால 8ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 11ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறது 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக மறைமுக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி போகிறதுனாலையும் வலுப்பற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தை தாண்டி வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
இதனால் வந்து பார்த்தாலேயானால் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 28ஆம் தேதி காலத்தால் ஒரு 3-4 மணியிலிருந்து 30ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 8:30 மணி வரலும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு சந்திர யோகம் அமைகிறதுனால நினைத்த காரியங்கள் வெற்றி, வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் பண யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து தங்க ஆசாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது. அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. மூக்கு கடலை வந்து சுண்டல் பண்ணி தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அறவே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.